ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் தண்ணி காய்க்கிறதுக்கு வேண்டி 2 கொத்து முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு வேண்டி போயிருந்தேன். அப்போ அந்த முருங்கை செடியில் பாருங்கள், ஒரு வெட்டுக்கிளின்னு தான், வெட்டுக்கிளி இல்லை, இது வெட்டுக்கிளி இனத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அந்த முருங்கைக்கீரை மேலே அப்படி உட்காந்துக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பசங்க பயந்துட்டாங்க அதை பார்த்துக்கிட்டு. ஆனால் எனக்கு அதை பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது கிட்ட போய் வீடியோ எடுத்தேன் பார்க்குறதுக்கு. ஆனால் அது முருங்கை மரத்தில் இருக்கனால அது இலையை சாப்பிடுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நிற்கட்டும்ன்ட்டு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால நல்ல பச்சையாக நல்ல உஷியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வாட்டர் லில்லி பாருங்கள், அழகாக பூத்து நிற்கிது. மாடியில் தான் வச்சுருக்கேன். இது ஒயிட் கலர், அது பர்பிள் கலர், அழகாக பூத்து நிற்கிது. ஏன்னா ரோஸ் எல்லாம் பூக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரூன் பண்ணி விட்டு அதை கிளறி விட்டு உரம்லாம் போடணும், எதுவுமே பண்ணலை. அப்படியே நிற்கிது. பாவம், அதுங்களுக்கும் உரம் கொடுக்கணும். இது ஜேஸ் கார்டன் சிஸ்டத்தில் இருந்த பாவக்காய் காய்க்கவே இல்லையே நினச்சேன். இடையில பழுத்தும் போயிடுச்சு காய்ச்சி. நான் பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.